ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 13வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எடுத்ததுமே நம்ம குன்லுன் இப்ப பெரிய பையனா வளர்ந்துட்டான். அவன் படுக்க பனியில உறைஞ்சு கீழே படுத்து கிடக்குறான். அப்போ அங்க வர நம்ம ஜின்ஷு என்ன ஆச்சுன்னு கேட்க, இவர் பனியா உடம்ப மாத்திருப்பார் போல, நான் அவன் கூட நடிக்கிறாருன்னு நினைச்சிட்டு ஓங்கி ஒரு உதை தான் உதைச்சேன். அப்பையில இருந்து பேச்சு மூச்சு இல்லாம இப்படி மாறிட்டாரு. இவர் ஏற்கனவே ஒரு ஐஸ் அரக்கம் தானே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜின்ஷு பாக்குறான், குன்லுன் காதை பிடிச்சி கிள்ளி இழுக்க ஆரம்பிக்கிறான். குன்லுன் உடனே மாஸ்டர் மாஸ்டர் என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறான். சும்மா இவனை பிராங்க் பண்ணி விளையாடினேன், அதுக்காக தான் நீங்க இங்க வருவீங்கன்னு நினைச்சிட்டு தான் அப்படி பண்ணனேன். நீங்க என்ன செடியா வளர்க்க சொன்னீங்க, சும்மா பிளெயினா அந்த இடத்துல காடு மாதிரி மாத்திட்டேன். இப்போ நான் செஞ்சது போதும் நினைக்கிறேன். இதுக்கும் மேலேயாவது நான் உங்க கூட ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துட்டு டீமன் எல்லாம் வேட்டையாடலாமான்னு கேட்க, சரி ஓகே ஆரம்பி அப்படின்னு ஜின்ஷு சொன்னதும் அங்கிருந்து குன்லுன் ஓடி போயிடுறான். அடங்குறானா பாரு அப்படின்னு ஜின்ஷு ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹோங்னியும் பெருசா வளர்ந்துடுறால, அப்பா நான் போய் வெளியே போயிட்டு என்னோட பிசினஸ் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போறா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணு இருக்காளே, கிட்டத்தட்ட பாறை கிட்ட எல்லாம் அவ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு, என் பொண்ணு எதுக்கிட்டயோ பேசுறா, ஆனா அடுத்தவங்கள மாதிரி காசிப் பேசல அப்படின்னு அந்த பாறை கிட்ட பேச அந்த பாறை ஒரு மாதிரி ஷைன் ஆக ஆரம்பிக்குது. இங்க நம்ம ஹோங்னி நேரா ஆத்துக்கு வரவ, என்ன எப்பயும் விட எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஆறு ரொம்ப சில்லுன்னு இருக்கதால அப்படி இதுல ஒரு பனிக்கட்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஹை பனிக்கட்டி, இன்னைக்கு பிசினஸ் சூடி கிளப்பிட வேண்டியதா அப்படின்னு அங்க இருந்து அதை எடுத்துட்டு ஹோங்னி நேரா கடைக்கு போறா. டேய் போதும் எந்திரடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த காட்டுல இருக்கும் போது நம்ம ஹோங்னிக்கு ஃப்ரெண்டா ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் இங்கே இருக்கான். அவன் ஒரு எலுமிச்சை பழத்தோட வம்சம் தானே, எலுமிச்சை பழமா மாறி இருந்துட்டு இருக்கான். இங்க பாரு ஐஸ் வந்திருக்கு, இன்னைக்கு சூப்பரான ஒரு சிரப் சர்பத்து போட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு வித்து தள்ளிட வேண்டியதா அப்படின்னு விறுவிறுப்பா ஒரு சூப்பரான ட்ரிங்கோட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா ஹோங்னி. முடிச்சதுமா சரி ஓகே எலுமிச்சை பழத்தை நறுக்குனியா அப்படின்னு கேட்க, அந்த பையனுக்கு நறுக்கவே மனசு வரல. என் இனமாச்சேன்னு கொஞ்சமா சோகமா நறுக்கி அந்த ட்ரிங்கோட கலந்துட்டு இருக்கான். அது ரெண்டு பேரும் குடிச்சு பாக்கலான்னு பாக்குறாங்க. ஏண்டா ஓவரா புளிக்குது, பழுக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு ஹோங்னி திட்ட ஆரம்பிக்கிறா. இது எப்படியாவது வித்து தள்ளணும் போ அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல ஊருக்கு கேட்டுக்கு வெளியே லூஜு உட்கார்ந்துட்டு இருக்கான். குன்லுன் இவனை ஏமாத்திட்டு ஓடுற மாதிரி அவனுக்கு தோணுது. கண்ணை முடிச்சு பார்க்க குன்லுன் எஸ்கேப் ஆகி இந்த ஊருக்குள்ள ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஜு அங்க வந்துட்டு உங்களை எங்கேயும் விடக்கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லிருக்காரு, அப்படிலாம் நான் விட முடியாதுன்னு சொல்ல, மாஸ்டர் தான் நீங்க போ சொன்னாரு, நம்ம போறியா இல்லையா, சரி நம்பாட்டி போ நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம குன்லுன் போற மாதிரி போயிட்டு திடீர்னு லூஜுவை எதிர்பார்க்காத நேரமா பார்த்து மறைஞ்சு சிட்டிக்குள்ள போயிடுறான். லூஜுவும் உள்ள தேடுறதுக்காக வந்துடுறான். இந்த குன்லுன் நேரா நம்ம ஹோங்னியோட கடைக்கு வந்துட்டு, இது என்ன ட்ரிங்கா நல்லா இருக்குமான்னு கேட்க, உன்னை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நீ கடையில உட்காந்தா 4 பேர் கடைக்கு வருவாங்க, அதனால உனக்கு ட்ரிங்க் ஃப்ரீ, வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜாலியா குன்லுனும் உட்காந்துக்கிறான். ட்ரிங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா ஹோங்னி. இங்க யாராவது தெரியாத மோசமான ஆளுங்க வந்தாங்களா அப்படின்னு குன்லுன் கேட்க, இந்த ஊரு தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஊரு, இருக்கிறதுலே நான் பார்த்த வேற ஆளு நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னதான் இருந்தாலும் ஒரு டீமன் தானே அப்படின்னு கேட்டுட்டு, என்ன டீமன் அப்படின்னு கேட்க குன்லுன் ஷாக் ஆயிடுறான். அது எப்படி பார்த்ததுமே கண்டுபிடிச்ச, நான் ஒரு ஐஸ் டீமன், என்னாச்சு தெரியுமா, நான் ஆத்துல ஐஸா மதந்துட்டு இருந்தேன், அப்பன்னு பார்த்து ஒரு படுப்பாவே என்ன உதைச்சிட்டான், அதனால என் உடம்புல இருந்து ஒரு சின்ன பகுதி என்னோட 200 வருஷ சக்தி வீணா போயிடுச்சு, ஐஸ் கட்டி தனியா போயிடுச்சுன்னு சொல்ல, ஆஹா நம்ம தூக்கிட்டு வந்தது அதுதான் போலன்னு ஹோங்னி குடிக்காதன்னு சொல்றா. கரெக்டா குன்லுன் குடிச்சிட்டு, இது என்னோட பாடி தானே, என் சக்தியை நல்லா ஐஸ் போட்டு சூப்பை வச்சு குடிக்கிறீங்களா அப்படின்னு இவரை துரத்திட்டு போக ஆரம்பிக்க, கரெக்டா அங்க வர நம்ம ஹோங்னியோட ஃப்ரெண்டு அவன் எலுமிச்சப்பழ சாரை அவன் கண்ணுல தூவிட்டு ஹோங்னியை எடுத்துட்டு ஓடி போயிடுறான். குன்லுன் பாக்குறான், உங்க 2 பேரையும் சும்மா விட மண்ணன் காட்டுக்குள்ள துரத்திட்டே ஓடிட்டு இருக்கான். ஹோங்னி என்னடா பண்றதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஃப்ரெண்டு இவ்வளவு அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன், நீ பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஃப்ரெண்டு நேரா கிளம்பி போறவன் அங்க போயிட்டு குன்லுனோட கையிலேயே மாட்டிக்கிறான். குன்லுன் அவனை எலுமிச்சை பழமா மாத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறான். அதை லைட்டா பாத்துட்டு ஹோங்னி மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா. இங்க நம்ம ஜின்ஷு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அங்க வர அசிஸ்டன்ட் மாஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பண்ண தப்புக்காக தான் இப்போ இந்த பிறவியை நான் அடைஞ்சிருக்கேன், அதனால இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு மருந்து ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போறான். மனசை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு நம்ம ஜின்ஷுவும் மனசுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டுக்கு அன்னைக்கு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நான் எப்படியும் வெளியவே வரக்கூடாது, உள்ளே ஏது தவம் பண்ணா என் உடம்பு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொன்னதால ஜின்ஷுவை விட்டு யாருமே வெளியே போகாம சுத்தி நின்னு பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கிறுக்கு பைய பொசசிவ் பிடிச்ச பைச்சா இருக்கானே அவனை காட்டுறாங்க. இன்னமும் ஹோங்னி ஏதோ அவனோட பல வருஷம் லவ்வர் மாதிரி, இருடா சொல்ல நான் வந்துட்டேன், சீக்கிரமா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னும் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஹோங்னி உன்னை பார்க்காமலே நான் செத்துருவேன் போலயே, எங்க வந்து சாப்பிட்டே பல நாள் ஆச்சு, பல மாசம் ஆச்சு, என் உயிர் தங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாம்பு மனுஷன் அங்க வந்துடுறான். என்னப்பா இவ்வளவு சாகுற நிலைமையில இருக்க, இப்ப கூட அவளை பத்தி நினைச்சு பாத்துட்டு இருக்க, ஆனா அவ உன்னை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்க, அவளுக்கு உதவி தேவைப்படுது
தேவைப்படுது, நான் போய் ஆகணும், அவளை காப்பாத்தணும் அப்படின்னு மறுபடியும் இந்த பைஜா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த மலையோட தலைவர் ஒருத்தர் பெரியவர் இருப்பார்ல, அவரை கொன்னு வேகமா அவர் இந்த பாம்பு மனுஷன் முன்னாடி போடுறான். நீ ரொம்ப மாசமா சாப்பிடாம இருக்க, இன்னும் சாப்பிடாட்டி செத்து போயிடுவ. இப்ப இந்த ஆளை கொண்டு போட்டிருக்கேன்ல, இப்போ இந்த ஆளை சாப்பிடு, அப்பதான் உன் மனசுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கு நான் கொஞ்சமாவது நம்புவேன். சாப்பிட்டு ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னா காப்பாத்து, இல்ல நன்றி விசுவாசம் தான் முக்கியம்னா சாப்பிடாம நீயும் செத்து போயிடுன்னு பாம்பு மனுஷன் அங்க இருந்து போயிட பைச்சா பாக்குறான். ஹொங்னி முன்னாடி எதுவும் முக்கியம் கிடையாது அப்படின்னு ஊர் தலைவரையே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல கூட அந்த பொண்ணுக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கால அப்படின்னு பாம்பு தலைவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். இங்க தளபதி கத்த ஆரம்பிக்கிறான், இன்னும் பிடிக்கலையா லூயாவ அப்படின்னு. உடனே மத்தவங்க எல்லாம் இங்க பாருங்க, ஜின்ஷு குன்லுன் அப்படின்னு 2 பேருமே வெளியே மனுஷ உலகத்துக்கு போயிருக்காங்கிறதால சொர்க்கமே கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியா தான் இருக்கு. அவங்கள நம்ம அடைஞ்சிட்டா என்ன அப்படின்னு கேட்க, லூயா கிட்டதான் அந்த சக்தி இருக்கு, அவ நரி பரம்பரையை சேர்ந்தவ, நம்மளாம் கடல் பகுதியில இருக்கிற பீஸ்ட், அவ்வளவுதான், நம்ம போனா யாரும் அங்க மதிக்க மாட்டாங்க, ஆனா அவளை கூட்டிட்டு போனா அவ உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியை எடுத்துட்டு போனா நம்மள மதிப்பாங்கன்னு சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், நாங்க தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தளபதி கிட்ட சொல்லிட்டு மத்த ஆளுங்க கிளம்புறாங்க. இங்க லூயாவும் ஷேடோவும் பூமியில ஒரு கோவில தான் இருக்காங்க. நம்ம பாதுகாப்பா இங்கே இருக்கலாம், உங்க அப்பாவை இன்னும் கொல்லலையா, எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்ல லூயா பயந்து போயிடுறா. யாரோ விசாரிக்க வர மாதிரி இருக்கு. 2 பேரும் கோவிலுக்கு பின்னாடி ஒளியறாங்க. அப்ப ஷேடோ மட்டும் நீங்க இங்கே இருங்கன்னு சிக்னல் காட்டிட்டு நேரா வெளியே தேடுறதுக்கு போயிடுறான். அப்ப ஹொங்னி மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா அப்பா ஏன்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க அப்படின்னு அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. இல்லப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்ல, இதுல பெண்ண அரக்கன்களா இருந்தா என்ன, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்ல நமக்குள்ள ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம ஹொங்னிய சமாளிக்கிறாங்க. சரிப்பா நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறத சொன்னா திட்டுவீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு ஹொங்னி தூங்குற மாதிரி போய் நடிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா போத்தியெல்லாம் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப, ஹொங்னி அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு என் ஃப்ரெண்ட கடத்திட்டு போயிட்டாங்க, அவனை நான் காப்பாத்துறதுக்காக போறேன், தேடி போறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன தேட வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹொங்னி இங்க இருந்து கிளம்பி போனது தெரியாம அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கல்லு ஒண்ணு இருக்குமே, அந்த கல்லு என்னை காப்பாத்து நரி நரி அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அந்த பக்கம் தான் லூஜு உட்கார்ந்துட்டு இருக்கான். லூஜு லூயாவோட தம்பி தானே, அப்ப அவனும் ஒரு நரி பரம்பரையை சேர்ந்தவன் தானே. அந்த கல்லை எடுத்துட்டு மாஸ்டரோட பத்திரமா தானே இருந்துக்க சொன்னாரு, நீ எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க, பாறை வேற பயங்கர வெயிட்டா இருக்கேன்னு லூஜு அந்த பாறையை தூக்கிட்டு போறான். ஹொங்னியும் அந்த ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க கோவில்ல இருந்துட்டு இருக்கால நம்ம லூயா, அவங்க யாரோ வராங்களே அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்குள்ள குன்லுன்னு நம்ம லெமனை தான் கூட்டு வரான். கூட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏத்தி விட்டு என் பவர் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு குன்லுன்னு கேட்க, லெமன் பாக்குறான், இதெல்லாம் ஒரு பவரா, என்னை விட்டு தொலைடா அப்படின்னு. லைட்டா எட்டி பாக்குறவ இது குன்லுன் ஆச்சு அப்படின்னு லூயா கண்டுபிடிச்சிடுறா. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம வேகமா அவ வெளியே வந்துட்டு இருக்க. அவன் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்க ஆரம்பிக்கிறான் குன்லுன். லூயாவுக்கு தெரிஞ்சிருது மனுஷ பிறவி எடுத்திருக்கா, இவனுக்கு யாருன்னே அடையாளம் தெரியல அப்படின்னு. உருவம் மாறினாலும் புத்தி இன்னும் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்க, ஓ உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தா நரி மாதிரி இருக்கே, அதுவும் இல்லாம உனக்கு நான் அடிச்சோன்னா வால் வேற வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குட்டியா ஒரு உருவம் ஆக்கிட்டு பவுச்சுக்குள்ள அடைச்சு வச்சிடுறான் குன்லுன். நீ உள்ளேயே கடை, அப்பதான் எனக்கும் எப்பயாவது தேவைப்படும் போது நானும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து லூயாவை தேடிட்டு கடல் ஆளுங்க உள்ள வராங்க. இங்க ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் தான் ஒரு பையனை கடத்தி கூட்டு வந்தேன், பொண்ணா யாரோ வந்த மாதிரிதான் இருந்தது, ஆப்போசிட்ல போன மாதிரி இருந்ததுன்னு சொல்ல அந்த ஆளுங்களும் டவுட்டோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே நேரம் நம்ம லெமனும் எஸ்கேப் ஆகி போலான்னு ட்ரை பண்றான். குன்லுன் பாத்துடுறான். அவனையும் மறுபடியும் சின்ன வட்டம் ஆக்கிட்டு அதே பவுச்சுக்குள்ள அடைச்சு வச்சிடுறான். இங்க நம்ம ஹொங்னி வந்துடுறா. எந்த பக்கமா போய் என் ஃப்ரெண்ட தேடுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு மலையா சுத்த ஆரம்பிக்கிறா. எதுக்கும் இந்த பக்கமாவே போலாம், இங்கதான் ஒரு பெரிய ஊர் இருக்கு, நிறைய பேர் தவம் பண்றாங்க அப்படின்னு அந்த ஊர் பக்கமா போக ஆரம்பிக்க, நிறைய பேர் சக்தி அடையறதுக்கு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட இந்த வழியா தானே சங்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்க, அந்த பையன் பார்த்துட்டு கரெக்ட், ஆனா நீங்க அந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா வெறும் பசங்க மட்டும் தான் அந்த ஊருக்குள்ள போவாங்க, ரொம்ப ஆபத்தான ஊருங்கிறதால பொண்ணுங்களுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் சக்தி சேர்க்கறதுக்கு போலங்க, ஒரு ஆளை தேடிட்டு தான் போறேன் அப்படின்னு ஹொங்னி சொல்றா. என்ன இருந்தாலும் அங்கிட்டு போக முடியாதுங்க அப்படின்னு அந்த பையன் மறுபடியும் சொல்லிடுறான். சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹொங்னி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு நேரா பையன் மாதிரி வேஷம் போட்டு அங்க வந்துடுறா. மறுபடியும் இதே கூட்டத்தோட திரும்பி வரா. இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தால ஒரு பையன், அவன் பாத்துடுறான். இங்க நம்ம ஜின்ஷோட டீம்ல இருந்து ஒட்டு மொத்தமா வாங்க வாங்க, யாரெல்லாம் சக்தி சேர்க்க வரீங்களோ எல்லாரும் வாங்க அப்படின்னு கூட்டு போக, அந்த பையனை சிரிச்சுட்டே ஹொங்னிய கண்டுக்காத மாதிரி உள்ள போயிட்டு இருக்கான். இங்க லூயாவும் குன்லுனும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, கையில காசு இல்ல குன்லுனுக்கு. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ தலையில ஒரு துணி ஒண்ண போட்டு இவள நிறைய மாத்தி விட்டுட்டு ஒரு வியாபாரி கிட்ட நிறைய வித்துடுறான். காசும் வாங்கிக்கிறான். அம்மா இவ்வளோதான் காசு தர, இது பத்தாதியா அப்படின்னு குன்லுன் சொல்ல, உனக்கு எவ்வளவு காசு வேணும், நான் அந்த நரியில இருந்து தோலை மட்டும் தான் உரிக்க போறேன்னு சொல்ல, என்னது தோலை உரிக்க போறியா, அந்த நரி எவ்வளவு கியூட்டா இருக்கு, எவ்வளவு தைரியம் தான் தோலை உரிப்ப அப்படின்னு அந்த வியாபாரியை திட்டி அங்க வந்து அமுச்சு விட்டுறான். லூயாவை மறுபடியும் மனுஷியா மாத்துறான். ஏண்டா என்ன கொல்ல பார்த்தல அப்படின்னு
லூயா கத்த ஆரம்பிக்கிறா. சரி வா, காசு சேர்ந்துருச்சு, சாப்பிட போலாம் வா அப்படின்னு குன்லுன் லூயாவை கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ரொம்ப தூரம் 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹொங்னி இன்னும் லேட்டா போயிடக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட் அதை கடத்துறவன் ஏன் தூக்கிட்டு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஹொங்னியோட ஒரு பையன் வந்தான்ல, அந்த பையன் பேரு பூச்சுவா. அவன் சக்தி சேர்க்கறதுக்காக தான் நம்ம ஜின்ஷுவோட டீம்ல சேர்றதுக்காக வந்திருக்கான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹே பூச்சு தானே நீனு அப்படின்னு ஹொங்னி கேட்க, உங்களை நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியலையே, நீங்க யாரு சார் நீங்க அப்படின்னு பூச்சு நடிக்க ஆரம்பிக்கிறான். அட ஆமால, நம்ம பையன் வேஷம் போடலையே அப்படின்னு ஹொங்னி சமாளிச்சுட்டு, நீங்க என்ன பாத்தீங்க, நான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க வரவங்களுக்குலாம் நிறைய சக்தி இருக்கணும், எனக்கு நிறைய சக்தி இருக்கு, உருவத்தெல்லாம் மாத்திக்க முடியும், உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு போட்டி நடக்க போகுது, அதுல வின் பண்ணா மட்டும் தான் நம்மள உள்ள சேர்த்துக்குவாங்க, அதுக்கு சக்தி தேவைப்படுதுல, வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஹொங்னி பாக்குறா. நமக்கு ஒரு சக்தியும் கிடையாதே அப்படின்னு யோசிச்சுட்டு, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அந்த பக்கமா ஓரமா கிளம்பி போயிடுறா. உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு பாக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு அந்த இடத்த காம்பவுண்ட ஏறி குதிச்சு உள்ள குதிக்கலாம் அப்படின்னு போக கரெக்டா ஸ்லிப் ஆகி நல்லா மண்டை உடைஞ்சிருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்தா அங்க போனி செடியா இருக்கு. அந்த போனி பூக்கள்லாம் நம்ம ஹொங்னியை காப்பாத்துது. ஏன்னா ஃப்ரெண்டு ஷாயா போனி பூக்களோட இனம் தானே, அவளுக்காக அந்த போனி பூக்கள்லாம் அவளை காப்பாத்த ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹொங்னி உள்ள போயிட்டு இருக்கா. நம்ம ஜின்ஷு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு தவம் பண்ண ஆரம்பிக்க, வெளியே நிக்கிற ஒரு ஆள் ஒரு பொண்ணு உள்ள வந்துட்டாலே அப்படின்னு பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். ஹொங்னி தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா சிவப்பு கெமிலியா பூவோட மரம் ஒண்ணு இருக்கு. ஹை, இந்த பூ அழகா இருக்கு, இத பார்த்ததே இல்லையே, நம்ம தொட்டு பார்த்துட்டு நிக்க ஆரம்பிக்க ஜின்ஷுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு லேசா தவத்தை கலைச்சிட்டு வந்து வெளியே எட்டி பார்த்தா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஹொங்னி கண்ணு முன்னாடி வந்து அதுவும் இந்த பூவை தொட்டுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. இத பார்த்ததுமே ஜின்ஷுக்கு மறுபடியும் வாயில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. ஹொங்னி பாத்துடுறா. யாரு சார் நீங்க, எதனால இப்படி வாமிட்டா பண்றீங்க, ரத்தமா வருதே அப்படின்னு கேட்க ஜின்ஷு வேக வேகமா ஓடி வந்து ஹொங்னியை கட்டி பிடிச்சுக்கிறான். ஏன் இங்க வந்த, பாதுகாப்பா இருந்திருக்கலாம்ல, எதனால இங்க வந்த அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹொங்னி கேக்குறா. ஜின்ஷுக்கு இப்பதான் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு புரியுது. எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, நான் ஒரு பையன், எனக்கு தெரியல, சக்தி சேர்க்கறதுக்காக வந்தேன், உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர போறேன் அப்படின்னு வாய்க்கு வந்த கதையெல்லாம் ஹொங்னி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள ஜின்ஷுவோட அசிஸ்டன்ட் அங்க வந்து, யாரையும் சேர்த்துக்க முடியாது, உங்களை சேர்த்துக்க முடியாது, என்ன கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லையே டெஸ்ட் ஒண்ணு இருக்கே, அதுல கலந்துக்கிறேன், நானு தோத்து போயிட்டா நானே இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன், இல்லைன்னா என்ன துரத்துறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே இல்ல, ஏன்னா இதான ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல, ஓகே தோத்து போனதுக்கு அப்புறம் நீயே இங்க இருந்து போயிடு அப்படின்னு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்புறான். சரி ஓகே பரவாயில்ல, நானே இங்க வந்து விழுந்திருக்கணும் தான், ஆனா அந்த போனி பூக்கள்லாம் என்ன காப்பாத்துச்சு, அந்த மாதிரி என்ன காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது சக்தி வராமலா போயிடும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஜின்ஷு கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தோத்தா போயிடுறேன், கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹொங்னி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அமைதியா நிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம லூயாவும் குன்லுன் கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. குன்லுன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான், ஆனா அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கல. இன்னும் ரொம்ப பண்ற ஆளை பார்த்தா பெரிய பிரின்சஸ் மாதிரி, உனக்காக ஸ்பெஷலா செஞ்சதை மட்டும் தான் சாப்பிடுவியா, கிடைச்சது சாப்பிட்டு கிளம்புமா புரியுதா அப்படின்னு சொல்லும் போதே அவளுக்கு வேற கையில அடிபட்டு இருக்கு. குன்லுன் அவளை கூட்டு போயிட்டு கையில கட்டு போட்டு விடுறான். அப்பன்னு பார்த்து நம்ம இயக்கத்துல ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது, டெஸ்ட் சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு அங்க குன்லுனுக்கு மெசேஜ் வருது. சரி ஓகே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, வா போலாம், ஏதோ சந்தேகப்படுற மாதிரி வேற எனக்கு தோணுது அப்படின்னு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த போட்டி நாளும் வந்துகிட்டு இருக்கு. ஜின்ஷு உட்காந்து தவம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் ஹொங்னி ஞாபகம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. இல்ல வரக்கூடாது, அவளுக்கும் பெரிய ஆபத்து வந்துரும் அப்படின்னு அவன் மனசை அவனே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.